ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். இதற்கும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அனுபவி பார்த்து செபிப்போம். ஆண்டவர் நாளும் என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தர் பேசும்படியாக கண்களை கொள்வோமா. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். இதனால் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச என்ன சித்தமாக இருக்கிறீரோ கர்த்தர் பேசுவீராக. அந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட என் தேவன் கிருபை பாராட்டும். இதை தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை மாறாத கிருபை. இதனால் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னென்று சொன்னால், நில், கவனி, முன்னேறு என்று சொல். இந்த டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. ரெட் லைட்டு, ஆரஞ்சு, கிரீன். ரெட் எதற்கு என்று சொல்லும் பொழுது வண்டி நிற்க வேண்டும். ஆரஞ்சு லைட் ஆயத்தமாக வேண்டும், கவனிக்க வேண்டும். பச்சை லைட்டு முன்னேற வேண்டும். அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. நில், கவனி, முன்னேறு. மோசேயுடைய வாழ்க்கையை வைத்து இந்நாள் நம்ம இதை பார்க்க போகின்றோம். மோசேயை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையின் பாதையில 40 வருடம் ராஜா வாழ்க்கை. அதற்கு பிற்பாடு 40 வருடம் தன்னுடைய மாமனாரோடு இருந்த ஒரு வாழ்க்கை. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அதற்கு பிற்பாடு இஸ்ரவேலை ஜனங்களை நடத்துகிற ஒரு மாபெரும் தலைவனாக இருந்தான். இதுல முதல்ல 40 வருடம் தேவன் அவனை விட்டு விட்டார். அவன் தன்னுடைய காரியத்தை அவனுடைய இஷ்டத்திற்கு பிரகாரமாக அவன் செய்தான். ஒரு காலகட்டம் வந்தது. அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது முற்செடியில் நடுவில் ஒரு அக்னி ஜுவாலையை பார்த்து அவன் அங்கே கடந்து செல்கின்றான். அப்பொழுது அங்கே ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாத்திராகமம் 3:5 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக. போதும். இங்கே கிட்டி சேராயாக. நில். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி நிற்க வேண்டிய காரியம், நிற்பது மாத்திரமல்ல, கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. தேவன் சொல்லுகிற வார்த்தையை அங்க பார்க்கின்றோம். நில் என்று சொல்லும் பொழுது அவன் அங்க நிற்கின்றான். தேவன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை அவன் கவனிக்கின்றான். மூன்றாவதாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் தலைவனாக அவன் மாறுகின்றான். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தோம். கிறிஸ்தவர் என்ற ஒரு வாழ்க்கையின் பாதையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கிறிஸ்தவர்கள் என்கின்ற போர்வையில ஒவ்வொருத்தரும் எந்த விதத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கிறோமே இல்லையோ, ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். காரணம், மனுஷன் முகத்தை பார்க்கின்றான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கின்றார். அவ்வளமாக இந்த காலகட்ட சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்கிற ஒரு காலம், ஸ்தம்பித்து போயிருக்கிற ஒரு நேரம். இந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நில். இதுவரைக்கும் நீ ஓடினது போதும், நில். இரண்டாவது, கவனி. தேவனுடைய வார்த்தை நீ கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இதுவரை ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டு இருந்தோம். ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவ என்ற போர்வையில பேரை சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்த உலகத்தின் ஓட்டமே எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் கட்டத்தில் வந்து தளர்வுகளை கொண்டு வந்தவர்கள் மறுபடியும் பார்த்தா திருப்பி லாக்டவுன். சென்னை மாவட்டம் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் லாக்டவுன் ஒரு காரியத்தில் இருக்கு. மறுபடியும் 11 நாட்கள் லாக்டவுன். இனி என்ன சூழ்நிலை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஓடின இந்த ஓட்டத்தை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கின்றார். காரணம், இனி ஓடுவது சரியாக ஓட வேண்டும் என்று சொல்லி.
வீட்டில் அடைபெற்று இருக்கிறோம், எல்லாமே ஸ்தம்பித்து இருக்கு, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், தேவ பிள்ளைகள் முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கவனிக்க வேண்டிய காரியம். அவன் தேவனுடைய வார்த்தையை மோசே கவனித்தான். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவன் மாபெரும் தலைவனாக அவன் முன்னேற ஆரம்பித்தான். நாட்களும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதை புரிந்து கொள்ளாதவர்களாக இதுவரை நாம் ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் அதல்ல. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய மகனாக மகளாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்நாட்கள் ஒரு தடையாக கூட இருக்கலாம். ஆகவே நின்று கொண்டு இருக்கின்றோம், அடைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கிற ஒரு காலகட்டம். தேவ பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் அடுத்தது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். மோசே தேவனுடைய வார்த்தையை கவனித்தான். நில், கவனி, முன்னேறு. அவன் முன்னேறும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைவனாக அவன் இருந்தான். அதே போல இந்த காலகட்டத்தில், இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை முழுவதுமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். காரணம், மிஷன் வாழ்க்கை, ஓடிக்கொண்டே இருந்தோம். சரியா பைபிள் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆலயத்துக்கு சரியாக கடந்து வருவதில்லை. காரணம், ஓட்டம் 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 ஓட்டம். மோசே ஓடினான், 80 வருடம் ஓடினான். கர்த்தர் அவனை நிற்க சொன்னான். நில், கவனி, முன்னேறு. நம்ம இத்தனை நாள் ஓடிக்கொண்டிருந்தோம். கர்த்தர் இப்ப நம்ம நிறுத்தி வச்சுல, நில்ல, இதுவரைக்கும் ஓடுனது போதும். கிறிஸ்தவன் என்ற போர்வையில கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு பேனரை ஒட்டிட்டு நீ ஓடுறதெல்லாம் போதும். என்னுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகனாக மகளாக நீ வர வேண்டும் என்பதற்காக தான் நான் விசுவாசிக்கும் இந்த லாக்டவுன். ஆகவே இந்த லாக்டவுன் காலத்துல நீ வீட்டில் இருந்து தேவனுடைய சத்தத்தை கவனி, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணு, நீ கவனி. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ என்று சொல்லி நீ அதை தெளிவாக புரிந்து கொண்டு நீ முன்னேற ஆரம்பிக்கும் பொழுது, நீ முன்னேறும் பொழுது, இந்த உலகத்துக்குள் நீ ஓட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். உன் நிமித்தமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தமாக தேவ மகிமை உன் குடும்பத்தில் நீ பார்க்க முடியும். நீ தேவனுடைய சத்தத்தை கவனித்தாய் என்று சொன்னார். அந்த கவனித்த சத்தத்தோடு நீ முன்னேறும் பொழுது, இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு எல்லாம் ஃப்ரீ ஆகும் பொழுது, நீ உலகத்துக்குள் கடந்து வரும் பொழுது நீ ஓட வேண்டிய விதமானது. மோசேயுடைய பாதையில பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையின் பாதையில பார்ப்போம் என்று சொன்னால், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அவன் செய்த முக்கியமான 3 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக குணாதிசயங்களை குறித்து, மோசேயுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அவன் நின்றான், கவனித்தான், முன்னேறினான். அப்போ முன்னேறும் பொழுது அவன் எந்த விதத்தில் முன்னேறினான், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழிநடத்தினான் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். அதே போலதான் இந்த உலகத்திற்குள் நாம் முன்னேறும் பொழுது மோசே செய்தது போல நாமும் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய மகிமை நம்முடைய குடும்பத்தில் பார்க்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தில் பார்க்க முடியும். தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை நம்முடைய குடும்பத்தில் பார்க்க முடியும். மோசே செய்த காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியம், அவன் எப்படி முன்னேறினான் என்று சொன்னால், விசுவாசத்தோடு அவன் என்ன பண்ணானா முன்னேறினான். விசுவாசத்தோடு முன்னேறினான். கர்த்தர் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வந்து நான் வாக்கு பண்ண தேசத்துக்குள் நீ தான் கொண்டு போக வேண்டும், நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் முன்னேறினான். விசுவாசத்தோடு அவன் வாக்கு பண்ண தேசத்தை பார்க்கவில்லை. அதுவரை அந்த அனுபவம் அவனுக்குள்ள இல்ல. தேவன் எப்படி நடத்துவார் என்ற அனுபவம் அவனுக்குள்ள இல்ல. ஆனா ஒரே ஒரு காரியம், அவன் எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு அவன் செயல்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ண தேசத்தை சுதந்தரிப்போம் என்கின்ற விசுவாசத்தோடு
அவன் தன் ஜனங்களோடு என்ன பண்ணான்? முன்னேறினான். ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் முன்னேறினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். காரணம் எபிரேயர் 11:1 எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கின்றது. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கின்றது. அவன் பார்க்கல, வாக்கு பண்ண தேசத்தை அவன் பார்க்கவில்லை. தேவன் சொன்னார், நான் நடத்துவேன், ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவன் மீது உள்ள விசுவாசத்தை கொண்டு அவன் முன்னேற ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த பாதையை மகிமையாக செயல்பட்டார். அல்லேலூயா, மகிமையாக செயல்பட்டார். காரணம், அந்த யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மோசே எல்லா இடத்திலும் தேவன் மீது விசுவாசத்தோடு செயல்பட்டான் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஆகவே தேவன் அவனோடு இருந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதே போலதான் நீ முன்னேறும் பொழுது உலகத்தின் மீது நம்பிக்கை அல்ல, உற்றார் மீது நம்பிக்கை அல்ல, நண்பர்கள் மீது நம்பிக்கை அல்ல, உன்னை தெரிந்து கொண்ட, உன்னை அழைத்த உன் தேவன் மீது விசுவாசத்தோடு நீ முன்னேறும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையின் பாதையில ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் வைப்பார். உன் நிமித்தமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தமாக குடும்பத்தில் தேவ மகிமையை நீங்க பார்க்க முடியும். விசுவாசத்தோடு முன்னேறும். இந்த விசுவாசத்தோடு முன்னேற வேண்டும் என்று சொன்னார். கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த நாட்களில் நீ தெளிவாக தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நீ தெளிவாக கவனி. அதை கவனித்தா என்று சொன்னால், இந்த உலகத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்ச உலகத்தில் நீ ஓடும் பொழுது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இனி வரப்போற நாட்கள் எப்படி இருக்க போதும் சரியில்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று தெரியல. ஆனா தேவ பிள்ளைகளை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறும் பொழுது, அல்லேலூயா, தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும். பவுல் சொல்கின்ற ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த உலக வாழ்க்கையில நீ ஓடும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீ ஓட வேண்டும். அப்படி இந்த விசுவாசத்தோடு நீ ஓடும் பொழுதுதான் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை உனக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது. இது நடக்குமா, இந்த பாதையில நான் கடந்து செல்கிறேனே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா, என் வாழ்க்கை சமாதானமா இருக்குமா, என் வாழ்க்கை மகிமையாக இருக்குமா என்று சொல்லி சந்தேகப்பட்டு ஓடாதே. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட என்று சொன்னால், கர்த்தர் என்னை நிச்சயமாக வழி நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த தேவ நம்பிக்கையோடு இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு நீ ஓடப்பாரு, இந்த உலகத்தில் நீ ஓடிப்பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மோசேயுடைய செயல்பாடு அப்படிதான் இருந்தது. அவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தும் பொழுது விசுவாசத்தோடு அவன் செயல்பட்டான். அவன் விசுவாசத்தோடு செயல்பட்டதால்தான் அவனால் அநேக அற்புதங்களை செய்ய முடிந்தது. அநேக மகிமையான காரியங்களை, அடையாளங்களை அவனால் செய்ய முடிந்தது. காரணம், அவன் தேவன் மீது வைத்த விசுவாசம். அல்லேலூயா. ஆகவே இனி நீ ஓடும்போது, நீ ஓட ஆரம்பிக்கும் பொழுது, நீ நின்று நீ கவனித்து நீ ஓட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம், அவனுடைய குணாதிசயங்கள். இரண்டாவது காரியம், முதல் காரியம் விசுவாசத்தோடு அவன் முன்னேறினான், அவனுடைய ஜனங்களை அவன் நடத்தினான். இரண்டாவது காரியம், அவன் தேவனோடு இணைந்து முன்னேறினான். அவன் தேவனோடு இணைந்து, மோசே தேவனோடு இணைந்து செயல்பட்டதன் அடையாளம் தான் நம்மால் பார்க்க முடியும். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 எடுத்து வாசிப்போம்.
யாத்திராகமம் 13:21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்தப்படும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அவர் மேகஸ்தம்பமாயும் அக்கினி ஸ்தம்பமாயும் ஜனங்களை நடத்தினார். அந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. காரணம் என்று சொன்னால், அவன் தேவனோடு இணைந்து முன்னேறினபடினாலே, அவன் தேவனோடு இணைந்து தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தினபடினாலே, அவன் தேவனோடு இணைந்து தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தினாலே, ஆகவே அந்த மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ அந்த ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கைக்குள்ள நீ ஓடும் பொழுது தேவன் உனக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து உனக்கு துணை செய்வார். அல்லேலூயா. உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், தீங்குக்கு விலகி பாதுகாத்துக் கொள்வார். இங்க பார்க்கின்றோம் மேகஸ்தம்பம் என்று சொல்லி, காலை நேரத்தில் மத்திய நேரத்தில் நடக்கும் பொழுது அந்த வேலின் தாக்கம் அவர்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை நடத்தினார்கள். அல்லேலூயா. இரவு நேரத்தில் குளிர், முன்னாடி ஒண்ணுமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பாதையில அக்னி ஸ்தம்பமாக இருந்து எல்லா தீங்குக்கும் விலங்குகளிடத்திலிருந்து, குளிர்ல இருந்து, எல்லா காரியத்திலிருந்தும் சென்னைங்களை என்ன பண்ணார்? பாதுகாத்து நடக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நீ தேவனோடு இணைந்து செயல்படும் பொழுது தேவன் உன்னோடு இருந்து செயல்படுவான், உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவான், எல்லா தீங்குக்கும் உன்னை விலகி பாதுகாத்து உன்னை நடத்துவான். சங்கீதம் 146:5 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். காரணம், அவர்களை அவர் கைவிட மாட்டார், அவர் நடத்துவார். எல்லா சூழ்நிலை ஜனங்களை அவர் நடத்துவார். நீ தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கவனித்து இந்த உலகத்திற்குள் நீ ஓட ஆரம்பிக்கும் பொழுது, நீ தேவனை இணைந்து நீ முன்னேறும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருந்து செயல்படுவார். மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இருந்து உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார், கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே மோசேயோட குணாதிசயங்களை பார்க்கின்றோம். அவன் முன்னேறும் பொழுது முதலாவது காரியம் விசுவாசத்தோடு முன்னேறினான். ஆகவே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை அவன் செய்ய முடியுது, அவனால் செய்ய முடியுது, அவன் செய்து காட்டினான். காரணம், விசுவாசம் தேவன் மீது இருந்தப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மீது இருந்தபடியினாலே அவனால் அற்புதங்கள் செய்ய முடிந்தது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், இரண்டாவது பார்க்கிறோம், அவன் தேவனோடு இணைந்து முன்னேறினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். மூன்றாவது, ஜெபத்தோடு முன்னேறினான். எப்படி முன்னேறினான்? ஜெபத்தோடு முன்னேறினான். எல்லா சூழ்நிலையும் அவன் ஜெபத்தோடு வேண்டுதலோடு தான் முன்னேறினான். அநேக வசனங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 14:15 எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 14:15. அங்க தேவன் மோசேயை பார்த்து சொல்கிற வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் மோசேயோடு நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? போதும், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அவன் எல்லா சூழ்நிலையும் அவன் தேவனை நோக்கி முறையிட்டான், தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவேதான் அங்க பார்க்கிறோம், செங்கடலை கடக்கும் பொழுது சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது சரி, அவர்கள் கலகம் செய்யும் பொழுது சரி, மோசே வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3-4 எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 17 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தானமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தானத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன்
கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, போதும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழிநடத்தும் பொழுது, அவன் முன்னேறும் பொழுது, அவன் தேவனிடத்தில் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணான்? வேண்டுதல் செய்தான், விண்ணப்பித்தான், செபித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில நீ முன்னேறும் பொழுது உனக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆயுதம் ஜெபம். நீ எல்லா சூழ்நிலை, எல்லா காலகட்டத்திலும் நீ ஜெபித்து நீ செயல்பட ஆரம்பி, ஜெபத்தோடு நீ முன்னேற ஆரம்பி. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவார். அங்கே பார்க்கின்றோம் அநேக காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுதும் அவன் தேவனை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்தான். நீ வேண்டுதல் செய்யும் பொழுது, நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நீ விண்ணப்பம் செய்யும் பொழுது, இந்த உலக பாதையை போகும்போது, முன்னேறும் பொழுது, நீ ஜெபத்தோடு முன்னேறும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவாராம்? பலனளிப்பார். அல்லேலூயா. நீ ஜெபத்தோடு நீ செயல்பட ஆரம்பி. உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய விண்ணப்பம் மற்றவங்க தெரியப்படுத்த வேண்டாம். நீ மற்றவங்க சொல்ல வேண்டாம். அந்த நேரத்துல போய் உன் பிதாவை நோக்கி நீ வேண்டு, நீ ஜெபம் பண்ணு. அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலனை தருகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. மனுஷனை நம்பி முன்னேறாத, மனுஷனை விசுவாசத்தை முன்னேறாத, உன் சொந்தத்தை நம்பி முன்னேறாத, உன் குடும்பத்தாரை நம்பி முன்னேறாத. வேதம் சொல்லுகிறது, அநேக இடத்துல பார்க்கின்றோம், நீ தேவனை நம்பி முன்னேறும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முன்னேற்றத்திற்கு உன் ஜெபம் அவசியம். உன் சூழ்நிலை நீ பார்க்காத, உன் குடும்பத்தாரை பார்க்காத, உன் சொந்த பந்தங்களை பார்க்காத, உன் நண்பர்களை பார்க்காத. காரணம் வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரை உனக்கு சத்துரு என்று சொல்லு. ஆகவே இதை நீ பார்க்காதபடிக்கு நீ தேவனை நம்பி உன் ஜெபத்தை தேவன் மீது வைத்துக் கொண்டு நீ அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது வெளியரங்கமாய் கர்த்தர் உனக்கு பலனை தருவார். அல்லேலூயா. வெளியரங்கமாய் கர்த்தர் உனக்கு பலனை தருவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை தருவார். நீ முன்னேறும் பொழுது ஜெபத்தோடு நீ கடந்து போ, ஜெபத்தோடு முன்னேறு. கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருவார். கர்த்தர் உன்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். ஆகவே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எந்த சூழ்நிலை குறித்து நீங்கள் கவலைப்படாமல், இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்துக்குள்ள ஓடுகிறேன் என்று சொல்லி நீ எதை குறித்து கவலைப்படாமல், உன்னை சுற்றி நடக்கிற எந்த காரியத்தை குறித்து நீ பார்க்காதபடிக்கு, நீ கவலைப்படாதபடிக்கு நீ ஜெபத்தோடு முன்னேறு. நீ ஜெபத்தோடு முன்னேறு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் என்ன பண்ணுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீ அந்தரங்கத்தில் நீ தெரியப்படுத்தும் பொழுது அவர் வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் பார்க்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்தில் கர்த்தர் வைப்பார். உன் நிமித்தமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மோசே தேவனோடு இணைந்து செயல்பட்டான், ஜெபத்தோடு முன்னேறினான், கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. நாமும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் விசுவாசத்தோடு முன்னேறு. இந்த உலகத்தில் நீ முன்னேறும் பொழுது விசுவாசத்தோடு முன்னேறு.
தேவனோடு இணைந்து முன்னேறு, ஜெபத்தோடு முன்னேறு. ஒரு மகிமையை நீ பார்ப்பாய், ஒரு ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்தில் பார்ப்பாய், ஒரு செழிப்பை உன் குடும்பத்தில் பார்ப்பாய், ஒரு சமாதானத்தை உன் குடும்பத்தில் பார்ப்பாய், தேவ மகிமை உன் குடும்பத்தில் பார்ப்பாய். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டிய நாட்கள். நில், எல்லாம் ஸ்தம்பித்து இருக்கு. இப்ப நீ செய்ய வேண்டிய காரியம் கவனி. கவனிக்க வேண்டிய நாட்கள். 30 நாள், நாங்க 60 நாள் ஆயிடுச்சு, 70 நாள் ஆயிடுச்சு, போய்கிட்டே இருக்கு. நீ இனி சரியா கவனிக்கல. கவனிக்க வேண்டிய நேரம் இது. நீ சரியா கவனிக்க. கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தெளிவாக கவனித்தீங்க என்று சொன்னார் எல்லா சூழ்நிலையுமா நீங்க சரியா கவனிக்காம இருக்கிற காலகட்டம். ஆகவேதான் எல்லாம் ஸ்தம்பித்து இருக்கு. இன்னும் எதுவுமே செயல்பட முடியாதபடிக்கு திருப்பி பிரச்சனை வந்து கொண்டிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கவனிக்க தவறி விட்டீர்கள். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனி கவனிக்க ஆரம்பி. தெளிவாக கவனி. நீ கவனித்தாய் என்று சொல்லி கர்த்தர் பார்த்தான்னு சொன்னார், பாதை திறக்கப்படும். இந்த உலகத்துக்குள் நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்தோடு, மோசே செய்தது போல விசுவாசத்தோடு முன்னேறுங்க. தேவனோடு இணைந்து முன்னேறுங்க. ஜெபத்தோடு முன்னேறுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாள் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நிற்க சொன்னீர். அவன் நின்றான், கவனித்தான். ஒரு மாபெரும் கூட்டத்துக்கு தலைவனாக வாக்கு பண்ண தேசத்தை நோக்கி அவன் முன்னேறினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் முன்னேறும் பொழுது விசுவாசத்தோடு முன்னேறினான். தேவனோடு இணைந்து அவன் முன்னேறினான். ஜெபத்தோடு முன்னேறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கனமாக ஆண்டவரே, எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கிற இந்த நாட்கள்ல உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கவனிக்கத்தக்கதான காரியங்கள் செய்கிறோம். அந்த உணர்வை எங்களுக்கு கொடுங்க. இனி இந்த நாட்களால் நாங்கள் கவனிக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரட்டும். நாங்கள் தெளிவாக கவனித்து இந்த உலகத்துக்குள் நாங்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரை ஜெபத்தோடு மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வது இருக்கிறது. விசுவாசத்தோடு ஓட, தேவனோடு இணைந்து ஓட, ஜெபத்தோடு ஓட ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றுகிறார்கள். வாக்குறுதி நிறைவேற்றுகிற தேவன் என்ற விசுவாசத்தோடு உம்மோடு இணைந்து ஜெபத்தோடு ஓடுது என்று கிருபை பாராட்டுகிறார். இந்த பதிவை பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி இவர்கள் செயல்படுது என்று கிருபை பாராட்டுகிறார். நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தமாங்க. தெளிவாக கவனிக்க வேண்டிய நாட்கள் இது. தெளிவாக தேவனுடைய வார்த்தை கவனிங்க. பிற்பாடு முன்னேற ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு தேவனோடு இணைந்து, அல்லேலூயா, விசுவாசத்தோடு தேவனோடு இணைந்து ஜெபத்தோடு முன்னேறுங்க. கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்த்து. May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.